எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து என்னடா எப்போவுமே வந்து பாசிட்டிவாக பேசுகிற, எப்போவுமே ஒரு மோட்டிவாக பேசுகிற அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாசிட்டிவாக நம்ம ஏன் பேசணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பாசிட்டிவ் நம்ம பேசுகிறதுனால தான் நம்ம பேசுகிறது மற்றவங்களுக்கு வந்து ஒரு ஒரு இன்ஸ்பயராக க்ரியேட் பண்ணும். ரெண்டாவது, நம்ம பாசிட்டிவாக பேசும்போது பரவாயில்ல, ஒரு செய்ய முடியாத விஷயத்த அவன் செய்யலாம் அப்படிங்கிறது யோசிக்க வைக்கும். அந்த கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கே ஒரு நிறைய பேர் டம்ட்டாக இருக்கவங்களுக்கு நீங்கள் பாசிட்டிவாக பேசும்போது, அவங்களுக்கு ஆறுதல் தர மாதிரி பேசும்போது, அவங்களுக்கு எப்படின்னா ஒரு நம்ம இருக்கிற பிரச்சனையை வந்து அவங்க கூட இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகும். நம்ம பிரச்சனையை அவங்க கூட வந்து பார்க்குற மாதிரி ஃபீல் ஆகும். நிறைய பேர் ப்ராப்ளத்தை பார்த்துட்டு ஓடி தான் போயிடுறாங்க. அந்த ப்ராப்ளத்தை சப்போர்ட் பண்ணுறது தான் உண்மையான ரிலேஷன்ஷிப்னு நான் சொல்லுவேன். இதில் வந்து பாசிட்டிவ் திங்கிங் ஒன்று. இதில் நம்ம ஏன் மோட்டிவாக நினைக்கணும் அப்படின்னா, மோட்டிவ்ங்கிறது அதிலே 2 டைப் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு மோட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு ஒரு பிடிச்ச ஒரு ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகட்டும், ஒரு பெரிய செலிபிரிட்டி வச்சுப்போமே, ஒரு முக்கியமான ஒரு செலிபிரிட்டி, பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க வச்சுக்கோங்க. அவங்க வந்து ஒரு ஆடியோ லான்ச் வச்சா நல்லா ஒரு ஸ்பீச்லாம் பேசுவாங்க. நமக்கு ரொம்ப டச்சிங்காக இருக்கும். அந்த மாதிரி பார்க்கும்போது செம்ம இன்ஸ்பயராக இருக்கும். நிறைய பேர் அதை பார்த்து கற்றுவாங்க. ரொம்ப வந்து நமக்கு எப்படின்னா ஒரு கருத்து மாதிரி இருக்கும். அவங்க பேசுகிறது வந்து ஒரு கருத்தாக பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ இதை பார்த்தா ஒரு மோட்டிவ் ஆகும். இப்போது இதே மாதிரி தான் ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகட்டும், அவங்க பேசும்போதும் அது ரொம்ப வந்து இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ரொம்ப நம்ம கேட்கறது நல்லாயிருக்கும். அது ஒரு கருத்து மாதிரி இருக்கும். ஓகேன்னு சொல்லுவாங்க. இந்த மோட்டிவ் எப்படின்னா, ஒரு பெட்ரோல் குண்டு இருக்குது. அந்த பெட்ரோல் குண்டை தூக்கி போட்டு நீங்கள் பற்ற வச்சிங்கன்னா அது பக்குன்னு பிடிச்சிக்கும். இந்த மாதிரி கான்செப்ட் தான். இது மாதிரி எரிஞ்சுன்னா உங்களுக்கு பட்டு ஸ்பாட்டுக்கு ஆஃப் ஆகிடும். அதனால யூஸ் இல்லை. அந்த மோட்டிவ் எப்படி இருக்கும்னா, அந்த நெருப்பு கன்சிஸ்டன்சியாக அவங்க உடம்புல எரிஞ்சிட்டே இருக்கணும். அந்த நெருப்பு கன்சிஸ்டன்சியாக அந்த மைண்டில் எரிஞ்சிட்டே இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் லைஃப்பில் நம்ம அடுத்தது ஸ்டேஜ் போக முடியும். நம்ம நெகட்டிவ் வந்தாலும் அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றணுங்கிற தாட்ஸாக இருக்குமே தவிர, நெகட்டிவ் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருக்க மாட்டீங்க. அதை எப்படி நம்ம டேக் ஓவர் பண்ணி போகலாம் அப்படிங்கிறத மைண்ட் செட் வேணும். நமக்குள்ளே இருக்க பாசிட்டிவ் திங்கிங் தாட்ஸ், மோட்டிவ் எப்போவுமே எரியணும். ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் எரிஞ்சிட்டு போயிடக்கூடாது. ஜஸ்ட் திங்க் அபவுட் இட்.